சங்கீதம் 77:14 சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற நீரும் அப்படின்னு பைபிள்ல போடல, அதிசயங்களை செய்கிறவர் நீரே, அவரை தவிர இந்த உலகத்துல நமக்கு அதிசயங்களை யாரும் செய்ய முடியாது. அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற வல்லமை உடைய தேவன். அதனாலதான் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 51:10 சொல்லுகிறது, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர் அல்லவோ. செங்கடல் மகாளமான கடல், ஆனா அந்த கடல் ஆண்டவர் வற்றி போக பண்ணினாரே. செங்கடல் பள்ளமா இருக்கக்கூடிய பகுதி, ஆனா அந்த பள்ளங்கள் எல்லாம் தன் ஜனங்கள் நடப்பதற்கு வழிகளாய் மாற்றின தேவன் அல்லோ. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், அவர் நம்மளை எப்படியும் எங்கேயும் வழி நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு பேரு அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். மகா ஆழமான கடலை வற்றி போக பண்ணுவதற்கு வல்லவரே. பள்ளங்கள் உள்ள பகுதியை மேடாக்கி வெட்டாந்தரையாக்கி நடப்பதற்கும் சீர்படுத்துவதற்கு இந்த தேவன் வல்லவர். அதனாலதான் இவருக்கு பேரு அதிசயமானவர், அற்புதமானவர், மகிமையின் ராஜா. ஆண்டவர் நிறைய பேருக்கு சொல்றாரு, பள்ளங்களை கண்டு பயப்படாத, ஓ ஆழத்தை கண்டு பயப்படாத, உனக்கு தான் அது ஆழம். ஆனா ஆண்டவருக்கு அது ஆழம் இல்ல. கர்த்தர் அந்த பாதையில உன்னை நடத்துவார்.